ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ கேரளா கோழிக்கோடில் என்ன நடந்துச்சுன்னு. சைபர் புல்லிங்னால ஒரு ஆளோட உயிர் போகிற நிலைமைக்கு வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ டேஞ்சரஸ் இந்த சைபர் புல்லிங்னு. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நார்மலி இந்த சைபர் புல்லிங் எல்லாம் செலிபிரிட்டிஸுக்கு எகென்ஸ்டாக மெஜாரிட்டி நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ ரீசென்ட்லி அந்த ட்ரெண்ட் மாதிரி இப்போ நார்மலி யார் அக்யூஸ்டுன்னு சொல்கிறாங்களோ, அதாவது ஒரு ஆதாரமே இல்லாத யார் அக்யூஸ்ட்னு சொல்கிறாங்களோ, இந்த சோஷியல் மீடியாவோட இது வீடியோஸ் எல்லாம் பார்த்து நம்பி அவங்களுக்கு எதிராக போய் புல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் அதோட எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் கேரளா கோழிக்கோடு. இது கூட அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே பார்த்துருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு ரஷ் டைமில் ஒரு பீக் ஹவரில் என்ன சொல்கிறது, இந்த கூட்டம் நிறைஞ்ச பஸ்ஸில் என்ன நடந்துச்சுன்னு அந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, நார்மலி பஸ்ஸில் கூட்டமாக இருக்குது. அந்த ஒரு சைடில் ஷிம்ஜிதாங்கிற இந்த ஒரு பொண்ணு செல்ஃபி வீடியோ எடுத்து ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ மற்றொரு ஆள் தான் இந்த பொண்ணு பிளேம் பண்ணுற, அந்த என்ன சொல்கிறது மிஸ்பிஹேவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு இருக்க அந்த தீபக்ன்ற ஆள் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும், இந்த பொண்ணு செல்ஃபி வீடியோ ஓப்பன் பண்ணி இங்கே வச்சுட்டு இருக்காங்க. சைடில் அந்த ஆள் பேசாமல் நின்றுட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ ரெண்டாவது ஷாட்ல உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த நியர்லி இந்த எக்ஸிட், அதாவது இந்த டோரோட எக்ஸிட்டுக்கு பக்கத்தில் நிற்கிறாரு. அது மாதிரி இந்த பொண்ணு அவரோட பக்கத்தில் போய் நிற்கிறாரு. ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு அவருக்கு நிறைய கேப் இருந்துச்சு. ஆனால் செகண்ட் வீடியோ பார்க்கும்போது அந்த பொண்ணு அவரோட பக்கத்தில் கிட்டவே போய் நின்று செல்ஃபி எடுத்துக்கிற மாதிரி இருக்கு, இந்த வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கு, வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ அந்த செகண்ட் வீடியோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த பஸ்ஸோட எக்ஸிட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அந்த ஆள் நிற்கிறாரு. ஸோ அந்த எக்ஸிட் பக்கத்தில் நிற்கிறதுனால மேபி அந்த ஸ்டாப்புக்கு இறங்க வேண்டிய நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க மூவ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் என்ன சொல்றது, நமக்கு அந்த ஃபுட்டேஜில் தெரியுது, நல்ல உத்து கவனிச்சு பார்த்தா தெரியும். லெஃப்ட் சைடில் அந்த ஆளோட லெஃப்ட் சைடில் கொஞ்சம் ஆளுகள் அந்த அளவுக்கு கொஞ்சம் சொல்றது கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு இறங்குற மாதிரி தெரியுது. ஸோ இதனால அவரோட கை பெற்றுக்கலான்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் உண்மையாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் இந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டுக்கு பிடிக்கிற மாதிரி நின்றுட்டு இந்த ஆளுக்கு எதிரே சைபர் புல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன சொல்லுவாங்க மலையாளத்தில் இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, ஆன்லைன் ஆங்கில மாதிரி வரையும். ஆன்லைன் ஆங்கில மாதிரி இருந்தோம்னா என்ன சொல்றது, பெட்டன்னு புதுசாக இந்த திடீர் தளபதிலாம் சொல்கிறாங்களா, ஸோ அது மாதிரி இந்த திடீர்னு வந்த அண்ணன் சொல்லலாம். ஸோ இவங்களெல்லாம் தான் இந்த பாவ மனுஷனுக்கு மேலே சைபர் புல்லிங் பண்ணி அவரை இப்போ என்ன சொல்றது, அவரை உயிரை விட வச்சிருக்காங்க. இந்த பாவத்தில் எங்கே போட்டி கழுவுவாங்கன்னு தெரியல. ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா அவன் இன்ஸ்டன்ட் என்ன சொல்லுவான்னா, ஒரு பொண்ணு இப்படி வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்னா உடனே ஓடிடுவான். இல்லைன்னா என்ன சொல்றாங்க, அங்கேருந்து அவன் ரியாக்ஷன் ஆச்சு நமக்கு இருக்கும். ஸோ அவங்க மேபி என்ன சொல்லுவாங்கன்னா, அடி கிடைக்காம இருக்கிறது ஓடி தள்ளிடுவான். ஸோ இதுதான் நார்மல் நடக்கும். இந்த ஆள் இந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் ஒரு நார்மல் அப்பாவே இப்படி கொண்டு தள்ளிட்டுங்கிறது தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. என்னன்னா, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் செஞ்ச ஆளுகள் இப்போவும் இருக்காங்க. இப்போவும் என்ன சொல்றது இஷ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இஷ்யூஸ் வந்தால் கூட ஏதாச்சும் ஒரு அலிகேஷன் அவங்களுக்கு மேலே வந்தால் கூட ஒரு கூசலும் இல்லாமல் இப்படியும் நெஞ்சு நிமிர்த்திட்டு நடந்துட்டு இருக்காங்க. ஆனால் இதே மாதிரி அப்பாவிகள் தான் இதே மாதிரி பாதிக்கப்படுறான்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ஒரு அப்பாவினால தான் இப்போ அவங்களோட உயிர் போயிடுச்சு. இல்லைன்னா நார்மலி இதே ரெப்படிட்டிவாக பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஜஸ்ட் அவன் நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த பஸ் போனால் அடுத்த பஸ் அப்படி தான் வந்துட்டு இருப்பான். நமக்கு ஒரு பாடம் என்னன்னா, ஒரு பொண்ணு குரல் கொடுத்தா அது என்ன சொல்றது நிஜமோ இல்லை பொய்யோ ஆளுகள் வந்து குமியுவாங்க. என்ன சொல்றது, இந்த லெட்டு வெளிப்படையான ஒரு இடத்துல வச்சுருந்தா இந்த ஈச்சைகள் அது மாதிரி இந்த உறும்புகள் எல்லாம் வரும்ல, ஆன்ஸ் அந்த ஈச்சைகள் எல்லாம் ஃப்ளைஸ் எல்லாம் வரும்ல. ஸோ அது மாதிரி தான் யாருன்னு தெரியாத பொண்ணு இருந்தால் கூட இவங்க வந்துடுவாங்க. அவங்க பொண்ணு ஒரு ஆள் எதிர குத்த சொன்னா இவங்க ஈச்சை மாதிரி வந்துடுவாங்க. ஸோ ஒரு பையனுக்கு ஏதாச்சும் குரல் கொடுக்கணும்னா ஒருத்தனும் காணும். பொண்ணுங்களுக்கு நிறைய கமிஷன்லாம் இருக்குல்ல. ஸோ அது மாதிரி ஆணுங்களுக்கு நிறைய இந்த என்ன சொல்றது ரைட்ஸ் கமிஷன்லாம், இந்த மென் ரைட்ஸ் கமிஷன் அப்படியெல்லாம் வரணும்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த இப்படி சாகச்சேரி போயிட்டு இருந்தா என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, எல்லா இந்த பஸ்ல டிராவல் பண்ற எல்லா ஆணுங்களும் இந்த 360 டிகிரி கேமரா வாங்கி வச்சுக்கோங்க. உங்கள் தலையில் வேணால் கூட வச்சுக்கோங்க, எல்லா இடத்துல கேமரா வச்சுக்கோங்க. நீங்கள் வேணால் இந்த இடத்துல கேமரா வச்சுக்கோங்க. அதே மாதிரி 360 டிகிரி கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னன்னா, ஸோ இப்படி வச்சுருக்க உங்களோட பெனிஃபிட் என்னன்னா, உங்களுக்கு சுற்றி என்ன நடக்கும்னு உங்களுக்கு ரீவெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் இப்படி ஜஸ்ட் இப்படி நின்றுட்டு இருந்தீங்கன்னா உங்களை பேக்லேருந்து ஒரு பொண்ணு ஃபோட்டோ எடுத்துட்டு இல்லைன்னா வீடியோ எடுத்துட்டு இந்த என்ன சொல்கிறது மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்கன்னா சொல்ல வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ எஸ்பெஷலி நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்கன்னா இந்த எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவை. உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸோ இந்த லைஃப் இன்சூரன்ஸோ இருக்கிறத விட உங்களுக்கு ஒரு கேமரா முக்கியம். அதுவும் 360 கேமராவை பார்த்து வாங்க, நல்ல குவாலிட்டி கேமரா வாங்க. இதில் கஞ்சத்தனம் பண்ணாதீங்க. ஸோ இந்த விஜய் சார் கப்பு முக்கியம் பிகிலேன்னு சொல்லுவாங்களா, ஸோ அது மாதிரி கேமரா முக்கியம் பிகிலே. 360 கேமரா வாங்கிடு.